சாலை விபத்து எண்ணிக்கையில் தமிழ்நாடு முதலிடம் பிடித்திருப்பதாக மாநிலங்களவையில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்திருக்கும் நிலையில் விபத்துகளை குறைக்க என்ன செய்யலாம் என்று மக்கள் குரல் பகுதியில் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்ப்போம். முக்கிய காரணம் மது அதிகமாக உள்ளது, போதைப் பொருள் பழக்கமும் அதிகமாக உள்ளது. இதன் காரணமாக சாலை விபத்துகள் அதிகமாக நடக்கின்றன. மேலும் சாலையின் வசதிகள், போக்குவரத்து வசதிகள், சாலை மேம்பாடு இதெல்லாம் அதிகமாக தேவைப்படுகிறது. அதன் காரணமாகவும் விபத்துகள் ஏற்பட முக்கிய காரணமாக உள்ளது. ஆனால் சாலை விபத்து முதலிடம்ங்கிறத சொல்றது ரொம்ப வெக்கக்கேடாவே ஃபர்ஸ்ட் அதுவே ஒரு வெக்கக்கேடு. மக்கள் மருத்துவத்தில் முதலிடம், கல்வியில் முதலிடம் சொல்லலாம். இல்லை மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா பசங்க கபடி, பேட்ச் அதெல்லாம் முதலிடம் வராங்க. ஆனால் சாலை விபத்து முதலிடங்கிறது ரொம்ப தலை குனிகிற விஷயம். இதெல்லாம் சாலை ஃபர்ஸ்ட் பொதுவாக மக்கள் போக்குவரத்து சாலை மெயின். அந்த மெயினை நம்ம அரசாங்கம் கரெக்டான ஒரு நடைமுறைக்கு கொண்டு வரலன்னா போக்குவரத்து பார்த்தீங்கன்னா மாநிலத்தில் அதாவது நான்குவழி சாலைன்னு பார்த்தீங்கன்னா அதுவே ரொம்ப மோசமாக தான் இருக்குது. சாலை விபத்தில் ஏற்படுத்துறவங்கள நடவடிக்கை கொஞ்சம் கடுமையாக்கணும். அதே நேரத்தில் சின்ன பையலுக்கு வண்டி ஓட்டுற 18 வயசுக்கு மேலே உள்ளவர்களுக்கே வண்டி ஓட்டணும் அப்படின்ற ஒரு நடவடிக்கை கொஞ்சம் கடுமைப்படுத்தணும். அவனை 18 வயசுக்கு கீழே உள்ள பயல்களை நடவடிக்கை எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட அவங்க தாய் தகப்பனை கண்டித்து அவங்க தாய் தகப்பு மூலமா நடவடிக்கை எடுக்கணும். அதிகமா லைசன்ஸே இல்லை. ஏன்னா லைசன்ஸ் வாங்கி ஓட்டுறவங்களுக்கு அதோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியணும். இந்த சிக்னல் இது வளையணும், இந்த இதுக்கு போகணும், இந்த பெண்டிங்ல அப்படி போகணுன்ற அந்த இது தெரியும். அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அது மாதிரி லைசன்ஸே இல்லாம முழுசா ஓட்டுறாங்க. அதிலும் 18 வயசு கீழே உள்ள வாலிபர்கள் அதிகமா ஓட்டுறாங்க. அதனால அவங்க பெற்றோங்க மேல முதல் நடவடிக்கை எடுத்தாலே சரியா மாற்ற முடியும். மக்கள் குரல் பகுதியில் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். தொடர்ந்து இன்றைய நாளின் டாப் செய்திகளை பார்ப்போம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.